Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ரிலேட்டடான குவிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த குவிஸ் கொஷின்ஸ் பார்க்கறதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் எந்த சாப்டர் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சாப்டரில் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ரிலேட்டடான நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. அதில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பற்றி முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி இந்த குவிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களை உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும். வாட் வாஸ் பிஆர் அம்பேத்கர்ஸ் ஃபுல் நேம்? ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், ஆப்ஷன் பி பீம்ஜி ராவ் அம்பேத்கர், ஆப்ஷன் சி பாபா சாஹிப் ராம்ஜி ராவ் அம்பேத்கர், ஆப்ஷன் டி பாபாராம் அம்பேத்கர். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்றக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ அம்பேத்கரோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். வாட் வாஸ் மோக நாயக்கா? ஸோ மோக நாயக்கா அப்படிங்கிறது அம்பேத்கரோட ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ தி நேம் ஆஃப் அம்பேத்கர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி, ஆப்ஷன் பி biography of a leader who couldn't speak, option C Ambedkar's newspaper, option D Ambedkar's pen name. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோக நாயக்கா அப்படிங்கிறது வந்துட்டு அம்பேத்கருடைய நியூஸ் பேப்பர், அவர் நடத்திட்டு இருந்த ஒரு நியூஸ் பேப்பர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Name the portfolio handled by Dr. B.R. Ambedkar in an independent free India. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அம்பேத்கர் என்னவாக இருந்தார், இந்தியாவில் என்ன போர்ட்ஃபோலியோவில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹோம் மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் பி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் சி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் டி லா மினிஸ்ட்ரி. ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னாவே லாயர், லா மினிஸ்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியாவுடைய முதல் லா மினிஸ்டர் வந்து அம்பேத்கர். அதே போல் முதல் ஹோம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பாரு. Which text was ceremonially burned by Ambedkar and his followers? ஸோ அம்பேத்கர் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு புக்கை பேர்ன் பண்ணியிருக்காங்க. அது என்ன புக் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வேதா, ஆப்ஷன் பி மனுஸ்மிருதி, ஆப்ஷன் சி மகாபாரதா, ஆப்ஷன் டி நாட்டிய சாஸ்திரா. ஸோ இதில் எந்த புக்கை அம்பேத்கர் எரிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மனுஸ்மிருதி. ஸோ மனுஸ்மிருதி அப்படிங்கிற புக்கை வந்து அம்பேத்கர் எரிச்சிருப்பாரு. ஏன்னா வந்து அந்த புக்கில் தான் இந்த வர்ணாசிரம முறை சரி அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு புக்காக இருக்கும். ஸோ அந்த புக்கை அம்பேத்கர் எரிச்சிருப்பாரு. அண்ட் அம்பேத்கர் வந்து பின் நாட்களில் மாடர்ன் மனு அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து லா மேக்கிங்கில், இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து அம்பேத்கர் இருந்தார். Before converting himself to Buddhism, Ambedkar considered converting to another religion. Which was it? Option A Christianity, option B Judaism, option C Islam, option D Sikhism. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிசம். ஸோ புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிட்டார் ஆக்சுவலாக ஃபைனலாக அம்பேத்கர் இறந்து போகக்கூடிய நாட்கள் முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் சீக்கிசம்மை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருந்தார். In which city PM Narendra Modi laid the foundation stone of Dr. B.R. Ambedkar International Center? Option A Mumbai, option B Bengaluru, option C New Delhi, option D Calcutta.
ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் தான் வந்துட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் இருக்கு. In which college did he take admission? Option A, Hindu College. Option B, Elphinstone College. Option C, Delhi College. Option D, Isabella College. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ். ஸோ எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ் அப்படிங்கிறது தான் வந்து இவர் அவருடைய காலேஜ் அட்மிஷன் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. நேம் தி மேகசின் Baba B.R. Ambedkar published. Option A, Young India. Option B, New India. Option C, Saroj. Option D, Moog Nayak. So option D, Moog Nayak அப்படிங்கிறதா வந்துட்டு அம்பேத்கர் பப்ளிஷ் பண்ண ஒரு மேகசின். When did he receive பாரத் ரத்னா? அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா இந்திய அரசாங்கம் எப்போ கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1958, ஆப்ஷன் பி 1968, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1990. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 1990. 1990 தான் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா இந்திய அரசாங்கம் வழங்குச்சு. What was Bhima Rao Ambedkar's position in the Constitution Assembly of India? Option A, President of the Constitution Assembly. Option B, Vice President of the Constitution Assembly. Option C, Speaker of the Constitution Assembly. And option D, Chairman of the Drafting Committee of the Constitution Assembly. ஸோ அம்பேத்கர் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்ன பொசிஷனில் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதின ஒரு அமைப்பு ரைட்டுங்களா. கிட்டத்தட்ட 299 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் அம்பேத்கர் என்ன பொசிஷனில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூஷனை எழுதுகிற டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கர் இருந்தார். Where was Bhima Rao Ambedkar born? Option A, Mhow. Option B, Bhopal. Option C, Solpur. Option D, Surat. Answer option A, Mhow. When did the British government allot separate electorates to scheduled caste? Option A, 26 January 1923. Option B, 28 May 1931. Option C, 4th August 1932. Option D, 11th November 1933. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, 4th August 1932. ஸோ 4th August 1932 தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு தனியாக செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்க. Who went on fast unto death against separate electorates for scheduled caste? Option A, Jawaharlal Nehru. Option B, Mohandas Gandhi. Option C, Muhammad Ali Jinnah. Option D, Vallabhbhai Patel. ஸோ செப்பரேட் எலக்டோரேட்ஸ் வந்துட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் கொடுக்குறாங்க 1932. ஸோ அதுக்காக அதை எதிர்த்து ஃபாஸ்டிங் இருந்தது. அன்டில் டெத் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்னு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் காந்தி. தட் இஸ் மகாத்மா காந்தி இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவர் தான் வந்து இந்த செப்பரேட் எலக்டோரேட் இருக்கக்கூடாது, இது வந்து இந்தியாவில் பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபாஸ்டிங் இருந்தார். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Which religion did Bhima Rao Ambedkar embrace in 1956? ஸோ எந்த மதத்தை வந்து 1956 பீமா ராவ் அம்பேத்கர் வந்து ஏற்றுக்கிட்டாரு, கடைசியாக வந்து தழுவினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புத்திசம், ஆப்ஷன் பி இஸ்லாம், ஆப்ஷன் சி ஜெயினிசம், ஆப்ஷன் டி ஜோராஸ்ட்ரியனிசம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புத்திசம். ஸோ புத்திசம் தான் வந்து கடைசியாக வந்து அம்பேத்கர்
தழுவுறாரு. அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிடுறாரு. 1956 இறந்துடுறாரு. பட் எனிவே அந்த கடைசி காலங்கள்ல புத்திசத்தை தான் வந்து அவரு ஏத்துக்கிறாரு. Where did the Maharaja of Gaywad send him for higher education? ஸோ கேவாட் சேர்ந்த மகாராஜா, அந்த காலத்துலலாம் மகாராஜர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எங்கே நம்மளுடைய அம்பேத்கரை ஹையர் ஸ்டடீஸ்க்காக அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹார்வர்ட், ஆப்ஷன் பி கொலம்பியா, ஆப்ஷன் சி ஆக்ஸ்போர்ட், ஆப்ஷன் டி நியூயார்க். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கொலம்பியா. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்துட்டு மகாராஜா ஆஃப் கேக்வாட் அப்படிங்கிறவர் வந்து மகாராஜா, கேக்வாடுடைய மகாராஜா அம்பேத்கரை ஹையர் ஸ்டடீஸ்க்கு சென்ட் பண்றாரு. Where did Dr. Ambedkar went for doing study of barrister? ஸோ பேரிஸ்டருக்காக படிக்கிறதுக்காக டாக்டர் அம்பேத்கர் எங்கே போனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லண்டன், ஆப்ஷன் பி கொலம்பியா, ஆப்ஷன் சி சிகாகோ, ஆப்ஷன் டி நியூயார்க். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ லண்டன். ஸோ லண்டனில் தான் வந்து ஸ்டடி ஆஃப் பேரிஸ்டர், ஸோ அதுக்காக படிக்கிறதுக்கு போனார் அம்பேத்கர். From where did he begin his practice as a lawyer? Option A, Delhi High Court. Option B, Madras High Court. Option C, Mumbai High Court. Option D, Allahabad High Court. ஸோ அம்பேத்கர் வந்து முதலாக லாயராக எங்கே ப்ராக்டிஸை தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹைகோர்ட். ஸோ ஆப்ஷன் சி மும்பை ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் சி மும்பை ஹைகோர்ட் தான் வந்து லாயராக பிகின் பண்ணுறாரு. Which decision of Gandhiji was opposed by Ambedkar? Option A, partitioning India. Option B, calling the lower caste as Harijans. Option C, Satyagraha movement. Option D, Quit India movement. ஸோ இந்த எந்த விஷயத்தில் காந்தியை அம்பேத்கர் எதிர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காலிங் தி லோவர் காஸ்ட் அஸ் ஹாரிஜான்ஸ். ஸோ லோவர் காஸ்ட்டை ஹாரிஜான்ஸ் அப்படின்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவராக அம்பேத்கர் இருந்தார். அது வந்து இன்னும் செப்பரேட் ஆகும் சொசைட்டியை அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. தட்ஸ் வை அம்பேத்கர் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுறக்கூடியவராக இருந்தார். Who provided scholarship to Dr. Ambedkar for his postgraduate education in New York at the Columbia University? Option A, Maharaja of Kolhapur. Option B, Nizam of Hyderabad. Option C, Thiruvangur Maharaja. Option D, Maharaja of Baroda. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா ஆஃப் பரோடா. ஸோ கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு நியூயார்க்கு அம்பேத்கரை ஹையர் எஜுகேஷனுக்காக சென்ட் பண்ணது யார் அப்படின்னா மகாராஜா ஆஃப் பரோடா. வாட் வாஸ் பகிஷ்கிருத் ஹித்கர்னி சபா? ஸோ பகிஷ்கிருத் ஹித்கர்னி சபா அப்படிங்கிறத என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, எ பப்ளிகேஷன் பை டாக்டர் அம்பேத்கர். கிடையாதுங்க, பப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எ புக் பேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் ஹிஸ் தீசிஸ். ஸோ அவர் வந்து நிறைய தீசிஸ் பண்ணியிருப்பாரு, அதை பேஸ் பண்ணி ஒரு புக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் கிடையாது, அது சபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அமைப்பு ரைட்டுங்களா. ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எ சொசைட்டி ஃபவுண்டட் டு ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி அவுட்காஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு சொசைட்டி வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு, ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாரு அவுட்காஸ்ட் பர்சன்ஸ்க்காக, அவங்களுடைய வெல்ஃபேருக்காக அமைக்கப்பட்டது தான் பகிஷ்கிருத் ஹித்கர்னி சபா. ஆப்ஷன் டி ஆப்வியஸாக வராது. ஸ்கூல் ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் அவுட்காஸ்ட் ஸ்டார்டட் பை அம்பேத்கர். கிடையாதுங்க, ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணலை. Ambedkar was appointed to an All-European Commission in 1925 which was formed to study the constitutional reforms in British India. Name the commission. ஸோ இந்தியாவில் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆல் யூரோப்பியன் கமிஷனை செட் பண்ணுறாங்க 1925. அதில் ஒரே ஒரு இந்தியராக இருந்திருக்காரு அம்பேத்கர். அந்த அமைப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நேரு ரிப்போர்ட்,
Option B, Simon Commission. Option C, Queen's Honorary Constitutional Formation. Option D, British Constitution Formation. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷனில் அம்பேத்கர் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. Which party did Ambedkar found during the pre-independent era? ஸோ அம்பேத்கர் வந்துட்டு இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பார்ட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி. ஆப்ஷன் பி ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன். ஆப்ஷன் சி காங்கிரஸ். ஆப்ஷன் டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Independent Labour Party founded by Ambedkar during the pre-independent era. And we have to know about Ambedkar more than these questions. So adakkaga ஒரு சில points இங்க கொடுத்திருக்கோம். So he had established the Bahishkrit Hitkarni Sabha in the year 1923 in India, aiming to spread the necessity of education as well as enhancing the economic status of the lower group people of India. So minority peoples உடைய எஜுகேஷனும் சரி எக்கனாமிக் லெவலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக பகிஷ்கிரிட் ஹித்கர்னி சபா அப்படிங்கிறத 1923ல அம்பேத்கர் அமைக்கிறாரு. அண்ட் ஹீ ரன் எ சோஷியல் மூவ்மெண்ட் ஃபார் பீப்புள் யூசிங் ஸ்லோகன் educate, agitate, organize, aiming to eradicate the casteism in India as well as rebuilding the Indian society by following the rule of equality of human being. ஸோ ஒரு மூமெண்ட் சோஷியல் மூமெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு அம்பேத்கர். ஸோ அதோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் அப்படிங்கிறதாம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிசத்தை ஒழிச்சிட்டு இந்தியாவில் ஒரு ஈக்குவலான சொசைட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகனோட ஒரு சோஷியல் மூமெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. And a march was also led by him in the year 1927 at Mahad, Maharashtra for establishing the equal rights for untouchable people who were not allowed to even touch or taste the water of public Chowdar Lake. ஸோ பப்ளிக் சௌதார் லேக் அப்படிங்கிறது ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இருக்கிற தண்ணியை டேஸ்ட் பண்ணவோ இல்லை தொடர்றதுக்கு கூட உரிமை இல்லாமல் இருக்காங்க லோவர் காஸ்ட் பீப்புள். ஸோ அவங்களுக்காக ஒரு மார்ச்னா வந்து ஒரு பொதுக்கூட்டமாக நடந்து போகிறது பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927ல் அம்பேத்கர் பண்ணியிருக்காரு. And he has been marked in the Indian history for starting the social movements like anti-caste, anti-priest movements and temple entry movement. And he led the temple entry movement in the year 1930 at Kalaram Temple, Nasik, Maharashtra for real human rights and political justice. ஸோ கலராம் டெம்பிள் அப்படிங்கிறது நாசிக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் 1930ல் வந்து அம்பேத்கர் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அம்பேத்கர் ரிலேட்டடான குவிஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு. ஸோ லைக் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ரியலி. தேங்க்யூ.